ஸோ இன்னைக்கான விஷயத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி வைக்கப்போகுது அப்படிங்கிற தகவல்கள் வந்து சோசியல் மீடியால பார்வை கொண்டு இருக்கு. முக்கியமா இந்த கூட்டணிக்கான காரணம் வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது எல்லாமே உண்மையா, இதுக்கு பின்னாடி வந்து என்ன உண்மைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது ஒரு செய்தியை வந்து நம்ம பார்க்கும்போது வந்து அது செய்தியாக மட்டும்தான் வந்து பல பேர் வந்து பார்க்குறாங்க. அந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கல. ஒரு செய்தியை பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியானது அப்படிங்கிற விஷயம் வந்தால் மட்டுமே அது 100% உண்மைத்தன்மை வாய்ந்த செய்தி. அப்படி இல்லைன்னா சின்னதாக தகவல் வந்தது, இந்த இடத்துல இருந்து தகவல் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், அதை வந்து நம்பாதீங்க. இப்போ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். அதாவது வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்களை வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பனையூரில் தளபதி விஜய் அவர்களை சந்திக்க வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தளபதி விஜயை வந்து சந்தித்திருக்காங்க, புஷி ஆனந்த் அவர்களை சந்தித்திருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்களை சந்தித்த அப்புறமா வந்து தளபதி விஜய்க்கு 15 இருந்து 20% வந்து வாக்குகள் வந்து தமிழகத்தில் வந்து இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து தான் ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்து இருந்தது. அதாவது வந்து பிரசாந்த் கிஷோர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ இவங்க வந்து இந்த டைம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவுக்காக ஒர்க் பண்ணுவதற்காக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் அஃபிஷியல் வந்து கிடையவே கிடையாது. ஸோ பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தாங்க. திமுகவுக்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 2014 வந்து பாஜகவுக்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக வெற்றி பெறுவதற்கு பிரசாந்த் கிஷோர் முக்கியமான காரணமாக வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எந்த கட்சிக்கும் வந்து ஒர்க் பண்ணல. ஸோ பீகாரில் தன்னோட சொந்த மாநிலத்தில் வந்து தானே ஒரு கட்சி வந்து ஆரம்பித்து அங்கே வந்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்தித்திருக்காங்க. அப்போவே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் வந்து இதுக்கு மேலே ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே ஏடிஎம்கே வந்து இந்த டைம் வந்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதனால் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தது. அஃபிஷியலா இல்ல, அன்அஃபிஷியலா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தது. போன டைம் வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ வந்து இதுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கும்போது அடுத்த ஒரு 3 நாட்கள் கழித்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து விஜய் அவர்களோட இல்லத்துக்கு வந்து சென்று விஜய் கூட ஆலோசனை வந்து நடத்துறாங்க. அப்பதான் ஒரு செய்தி வந்து பரவ ஆரம்பிக்குது. அதாவது ஆதவ் அர்ஜுன் பிரசாந்த் கிஷோர் வந்து பயங்கரமா பிளான் போட்டு இருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்தையும் அதிமுகவையும் கூட்டணிக்கு வந்து ஆக்கணும்னு. முக்கியமா வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து 116 சீட் வந்து அதிமுக கிட்ட வந்து கேட்குது. அது மட்டும் இல்லாமல் 2.5 வருஷம் வந்து நீங்க ஆட்சி ஆளுங்க, 2.5 வருஷம் நாங்க ஆட்சி ஆளுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு. ஆனா அதிமுக வந்து வெறும் வந்து 60 சீட்டு தான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி பல செய்திகள் வந்து பரவி கொண்டு இருக்கு. இதெல்லாமே உண்மையான்னு கேட்டா இதுல வந்து 1% கூட உண்மை கிடையாது. என்னதான் வந்து நம்ம தளபதி ரசிகர்கள், ஸோ தளபதி மீது வந்து அவ்வளோ அன்பு வந்து இருக்கு, அப்படிங்கிற புகழ் வந்து தளபதிக்கு அவ்வளோ அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசினாலுமே அதிமுக இந்த கட்சி வந்து 70 வருஷத்துக்கும் மேல ரொம்ப பலம் பெறும் கட்சி. 23 வருடங்களை வந்து தமிழகத்தை வந்து ஆண்டிருக்கு. இத்தனை வருடங்கள் வந்து அதிமுக மட்டும்தான் வந்து தமிழகத்துல வந்து ஆட்சி வந்து செய்திருக்கு. திமுக கூட ஆட்சி செய்தது கிடையாது. இந்த கட்சி புதுசா ஆரம்பிச்ச தளபதி அவர்கள் புதுசா ஆரம்பித்த ஒரு கட்சி வந்து திடீர்னு ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த அதிமுக ஒத்துக்காது. முக்கியமா வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்த விஷயம், 116 சீட் வந்து தளபதி விஜய் அவர்கள் கேட்டாங்க. அதிமுக வந்து 60 சீட்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனா அது முற்றிலும் பொய்யான விஷயம். கண்டிப்பா அந்த அதிமுக 60ல 30 சீட்டு தான் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுக்கும், ஒருவேளை கூட்டணியா இருந்தா. இதெல்லாமே வந்து கூட்டணியா இருந்தா மட்டுமே. ஆனா இந்த கூட்டணிக்கான ஒரு விஷயமே நடக்கல. நம்ம பிரசாந்த் கிஷோரை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து எந்த இடத்துல வந்து காசு வந்து அதிகமா கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த
டைம் வந்து அதிமுகவை விட தளபதி விஜய் அவர்களுக்கு காசு வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதிமுகவோட தளபதி விஜய்க்கு அதிகமான காசு கிடையாது. ஆனா தளபதி விஜய் கிட்ட ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இருக்காங்க. ஸோ ஆதவ் அர்ஜுன் யாருன்னா பிரசாந்த் கிஷோரோட சிஷ்ய புள்ள. பிரசாந்த் கிஷோர் தான் இவங்க எல்லாத்துக்குமே தலைவர். ஸோ வந்து பிரசாந்த் கிஷோருக்கு என்ன மேட்டர்னா, இப்போ வந்து பீகார்ல வருகிற டிசம்பர் மாதம் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கிறது. தன்னோட கட்சியை வந்து அந்த இடத்துல இருந்து இப்போ பலப்படுத்தி ஆக வேண்டும். 243 தொகுதிகள் வந்து பீகார்ல வந்து இருக்கு. ஸோ சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திக்கணும்னா ஒரு கட்சி வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 4000 கோடியாவது வைத்திருக்க வேண்டும். அந்த 4000 கோடி வைத்தா மட்டுமே வந்து அந்த சட்டமன்ற தேர்தல் வந்து சந்திக்க முடியும். ஸோ 4000 கோடிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதை வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கொடுக்குறாங்க. ஸோ ஆதவ் அர்ஜுன் கொடுக்கறதுனால தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எந்த கட்சியில் இருக்காங்களோ ஆதவ் அர்ஜுன் கூப்பிட்ட உடனே வந்து மரியாதைக்காக வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இன்னுமே அஃபிஷியலாக வந்து பிரசாந்த் கிஷோரை தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து அழைக்கவில்லை. அதே மாதிரி வந்து இன்னுமே வந்து ஏடிஎம்கேவும் அஃபிஷியலாக வந்து அழைக்கவில்லை. ஸோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இப்போ 2 பேருக்குமே வந்து சின்னதாக வந்து கைட்லைன்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஸோ 2 கட்சிக்குமே வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒர்க் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வந்து 0.01%. ஏன்னா வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அதுக்கு வந்து ஒரு எத்திக்ஸ் ஒன்று இருக்கு, நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கட்சிக்கு உழைக்கிறேன்னா அந்த கட்சிக்கு மட்டும்தான் அந்த தேர்தல் வரைக்குமே வந்து உழைக்க வேண்டும். ஸோ வந்து அதிமுக உழைக்கிறேன்னா அதிமுகவுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். அந்த ஒரு அதிமுக ஸ்ட்ராட்டஜியை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொண்டு வர முடியாது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதிமுகவும் கூட்டணியில இருந்தா 2 பேத்துக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால வந்து 2 கட்சிக்கும் வந்து ஒரே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கவே முடியாது. ஒன்று வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதிமுகவுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வந்து தளபதி விஜய் அவர்களை சந்தித்த அப்புறமா அந்த வாய்ப்புகள் வந்து கம்மியாகிவிட்டது. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அன்அஃபிஷியலா கைட்லைன்ஸ் சொல்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து அடுத்தடுத்த அரசியல்ல பல திருப்பங்களை வந்து கொண்டு வரப்போகிறது. முக்கியமா தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது. ஏன்னா வந்து ஆதவ் அர்ஜுன், அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, அதை தொடர்ந்து வந்து பிரசாந்த் கிஷோர், இந்த மாதிரி வந்து 3 பேர் வந்து கட்சியில் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கும்போது வந்து யார் சொல்றது தளபதி விஜய் அவர்கள் கேட்பாங்க அப்படிங்கிற குழப்பம் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி வந்து தளபதி விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ண போறாங்க, அதுதான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வெல்வதை விட வந்து ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகிறது. ஸோ இன்னைக்கான விஷயத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற தகவல்கள் வந்து சோசியல் மீடியாவில் பார்வை கொண்டு இருக்கு. முக்கியமாக இந்த கூட்டணிக்கான காரணம் வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது எல்லாமே உண்மையா, இதுக்கு பின்னாடி வந்து என்ன உண்மைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது ஒரு செய்தியை வந்து நம்ம பார்க்கும்போது வந்து அது செய்தியாக மட்டும்தான் வந்து பல பேர் வந்து பார்க்குறாங்க. அந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கல. ஒரு செய்தியை பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியானது அப்படிங்கிற விஷயம் வந்தால் மட்டுமே அது 100% உண்மைத்தன்மை வாய்ந்த செய்தி. அப்படி இல்லைன்னா சின்னதாக தகவல் வந்தது, இந்த இடத்துல இருந்து தகவல் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தால் அதை வந்து நம்பாதீங்க. இப்போ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். அதாவது வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்களை வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பனையூரில் தளபதி விஜய் அவர்களை சந்திக்க வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தளபதி விஜயை வந்து சந்தித்திருக்காங்க, புஷி ஆனந்த் அவர்களை சந்தித்திருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்களை சந்தித்த அப்புறமா வந்து தளபதி விஜய்க்கு 15% இருந்து 20% வந்து வாக்குகள் வந்து தமிழகத்தில் வந்து இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து தான் ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்து இருந்தது. அதாவது வந்து பிரசாந்த் கிஷோர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ இவங்க வந்து இந்த டைம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவுக்காக ஒர்க் பண்ணுவதற்காக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் அஃபிஷியல் வந்து கிடையவே கிடையாது. ஸோ பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தாங்க. திமுகவுக்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 2014 வந்து பாஜகவுக்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக வெற்றி பெறுவதற்கு பிரசாந்த் கிஷோர் முக்கியமான காரணமாக வந்து இருந்தாங்க.
அதுக்கப்புறமா வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எந்த கட்சிக்கும் வந்து ஒர்க் பண்ணல. ஸோ பீகார்ல தன்னோட சொந்த மாநிலத்துல வந்து தானே ஒரு கட்சி வந்து ஆரம்பித்து அங்க வந்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்தித்திருக்காங்க. அப்பவே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க எந்த அரசியல் கட்சிக்கும் வந்து இதுக்கு மேல ஸ்ட்ராட்டஜிட்டா ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே ஏடிஎம்கே வந்து இந்த டைம் வந்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதனால் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தது. அஃபிஷியலா இல்ல, அன்அஃபிஷியலா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தது. போன டைம் வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த டைம் வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ வந்து இதுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கும்போது அடுத்த ஒரு 3 நாட்கள் கழித்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து விஜய் அவர்களோட இல்லத்துக்கு வந்து சென்று விஜய் கூட ஆலோசனை வந்து நடத்துறாங்க. அப்பதான் ஒரு செய்தி வந்து பரவ ஆரம்பிக்குது. அதாவது ஆதவ் அர்ஜுன் பிரசாந்த் கிஷோர் வந்து பயங்கரமா பிளான் போட்டு இருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்தையும் அதிமுகவையும் கூட்டணிக்கு வந்து ஆக்கணும்னு. முக்கியமா வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து 116 சீட் வந்து அதிமுக கிட்ட வந்து கேட்குது. அது மட்டும் இல்லாம 2.5 வருஷம் வந்து நீங்க ஆட்சி ஆளுங்க, 2.5 வருஷம் நாங்க ஆட்சி ஆளுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு. ஆனா அதிமுக வந்து வெறும் வந்து 60 சீட்டு தான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி பல செய்திகள் வந்து பரவி கொண்டு இருக்கு. இதெல்லாமே உண்மையான்னு கேட்டா இதுல வந்து 1% கூட உண்மை கிடையாது. என்னதான் வந்து நம்ம தளபதி ரசிகர்கள், ஸோ தளபதி மீது வந்து அவ்வளோ அன்பு வந்து இருக்கு அப்படிங்கிற புகழ் வந்து தளபதிக்கு அவ்வளோ அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசினாலுமே அதிமுக இந்த கட்சி வந்து 70 வருஷத்துக்கும் மேல ரொம்ப பழம்பெரும் கட்சி. 23 வருடங்களை வந்து தமிழகத்தை வந்து ஆண்டிருக்கு. இத்தனை வருடங்கள் வந்து அதிமுக மட்டும்தான் வந்து தமிழகத்துல வந்து ஆட்சி வந்து செய்திருக்கு. திமுக கூட ஆட்சி செய்தது கிடையாது. இந்த கட்சி புதுசா ஆரம்பிச்ச தளபதி அவர்கள் புதுசா ஆரம்பித்த ஒரு கட்சி வந்து திடீர்னு ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த அதிமுக ஒத்துக்காது. முக்கியமா வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்த விஷயம் 116 சீட் வந்து தளபதி விஜய் அவர்கள் கேட்டாங்க. அதிமுக வந்து 60 சீட்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனா அது முற்றிலும் பொய்யான விஷயம். கண்டிப்பா அந்த அதிமுக 60ல 30 சீட்டு தான் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுக்கும், ஒருவேளை கூட்டணியா இருந்தா. இதெல்லாமே வந்து கூட்டணியா இருந்தா மட்டுமே. ஆனா இந்த கூட்டணிக்கான ஒரு விஷயமே நடக்கல. நம்ம பிரசாந்த் கிஷோரை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து எந்த இடத்துல வந்து காசு வந்து அதிகமா கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து அதிமுகவை விட தளபதி விஜய் அவர்களுக்கு காசு வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதிமுகவோட தளபதி விஜய்க்கு அதிகமான காசு கிடையாது. ஆனா தளபதி விஜய் கிட்ட ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இருக்காங்க. ஸோ ஆதவ் அர்ஜுன் யாருன்னா பிரசாந்த் கிஷோரோட சிஷ்ய புள்ள. பிரசாந்த் கிஷோர் தான் இவங்க எல்லாத்துக்குமே தலைவர். ஸோ வந்து பிரசாந்த் கிஷோருக்கு என்ன மேட்டர்னா, இப்போ வந்து பீகார்ல வருகிற டிசம்பர் மாதம் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கிறது. தன்னோட கட்சியை வந்து அந்த இடத்துல இருந்து இப்போ பலப்படுத்தி ஆக வேண்டும். 243 தொகுதிகள் வந்து பீகார்ல வந்து இருக்கு. ஸோ சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திக்கணும்னா ஒரு கட்சி வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 4000 கோடியாவது வைத்திருக்க வேண்டும். அந்த 4000 கோடி வைத்தா மட்டுமே வந்து அந்த சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திக்க முடியும். ஸோ 4000 கோடிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதை வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கொடுக்குறாங்க. ஸோ ஆதவ் அர்ஜுன் கொடுக்கறதுனால தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எந்த கட்சியில் இருக்காங்களோ ஆதவ் அர்ஜுன் கூப்பிட்ட உடனே வந்து மரியாதைக்காக வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இன்னுமே அஃபிஷியலாக வந்து பிரசாந்த் கிஷோரை தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து அழைக்கவில்லை. அதே மாதிரி வந்து இன்னுமே வந்து ஏடிஎம்கேவும் அஃபிஷியலாக வந்து அழைக்கவில்லை. ஸோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இப்போ 2 பேருக்குமே வந்து சின்னதாக வந்து கைட்லைன்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஸோ 2 கட்சிக்குமே வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒர்க் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வந்து 0.01%. ஏன்னா வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அதுக்கு வந்து ஒரு எத்திக்ஸ் ஒன்று இருக்கு, நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கட்சிக்கு உழைக்கிறேன்னா அந்த கட்சிக்கு மட்டும்தான் அந்த தேர்தல் வரைக்குமே வந்து உழைக்க வேண்டும். ஸோ வந்து அதிமுக உழைக்கிறேன்னா அதிமுக மட்டும்தான் பண்ண முடியும். அந்த ஒரு அதிமுக ஸ்ட்ராட்டஜியை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொண்டு வர முடியாது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியில இருந்தா 2 பேத்துக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால வந்து 2 கட்சிக்கும் வந்து ஒரே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கவே முடியாது. ஒன்று வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதிமுகவுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வந்து தளபதி விஜய் அவர்களை சந்தித்த அப்புறமா அந்த வாய்ப்புகள் வந்து கம்மியாகி விட்டது. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அன்அஃபிஷியலா கைட்லைன்ஸ் சொல்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா
இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து அடுத்தடுத்த அரசியல்ல பல திருப்பங்களை வந்து கொண்டு வரப்போகிறது. முக்கியமா தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்க போகிறது. ஏன்னா வந்து ஆதவ் அர்ஜுன், அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, அதை தொடர்ந்து வந்து பிரசாந்த் கிஷோர், இந்த மாதிரி வந்து 3 பேர் வந்து கட்சியில வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கும்போது வந்து யார் சொல்றதை தளபதி விஜய் அவர்கள் கேட்பாங்க அப்படிங்கிற குழப்பம் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி வந்து தளபதி விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ண போறாங்க, அதுதான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வெல்வதை விட வந்து ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகிறது.